Hi friends, welcome back AJR Institute. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Python logical operators. First, what is logical operator? Is used to compare the more than one conditions. For example, நீங்க single condition கொடுக்குற மாதிரி இருந்தா relation operator யூஸ் பண்ணியே நம்ம செக் பண்ணிக்கலாம் condition. இப்போ in case நீங்க 2 conditions கொடுக்குறீங்க இல்ல 3 conditions கொடுக்குறீங்க or more than one conditions கொடுக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க logical operator யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு பெஸ்ட். Logical operators பார்த்தீங்கன்னா and or not தான். இப்போ இங்க பைத்தான் பொறுத்த வரைக்கும் இப்போ அங்க ஆப்ரேட்டர் வந்து இங்க சிம்பிளா யூஸ் பண்ணாம வேர்டா இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ and பாத்தீங்கன்னா andனே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் a greater than b and a greater than c ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க மெனி கண்டிஷன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க கொடுக்குற எவ்ரி கண்டிஷனும் ஷுட் பி ட்ரூ, எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க and ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா and மீன்ஸ் ஆல் கண்டிஷன்ஸ் ஆர் ஷுட் பி ட்ரூ. எவ்ரி கண்டிஷனும் உங்களுக்கு ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரூன்னு வரும், சாட்டிஸ்ஃபை ஆனதா ட்ரூன்னு வரும். ஒரு கண்டிஷனாவது ஃபால்ஸா இருந்தா கூட உங்களுக்கு ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? அண்ட் தென் ஆர் பார்த்தீங்கன்னா மெனி கண்டிஷன்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா எவ்ரி கண்டிஷனும் ட்ரூவா இருந்தாலும் உங்களுக்கு ட்ரூ தான். இல்லை ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்னாலும் ட்ரூ தான். அட்லீஸ்ட் எனி ஒன் கண்டிஷன் இட் மே பி ட்ரூ. ஓகேங்களா? இப்போ இதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃபால்ஸா இருந்தால் ஃபால்ஸ். ஓகே. அண்ட் தென் நாட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். நம்ம இப்போ நீங்க நாட் வந்துட்டு அவுட் சைட் ஆஃப் த பேரண்டிஸ்ல யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன கண்டிஷன் இப்போ உள்ள பாத்தீங்கன்னா நீங்க ஆர் இன் அண்ட் யூஸ் பண்ணியே நீங்க என்ன பண்ணிக்கலாம், மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொடுக்கும்போது இப்போ சி என்ன கொடுத்துருக்கேன், ஏ விடவும் பியை விடவும் அதிகமா இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ இங்க நாட் கொடுத்துருக்கனால அப்படி அதிகமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆண்டுக்கு ஆப்போசிட்டா தான் இங்க ஒர்க் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஐடில் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். இதில் ஸ்கிரிப்ட் மோட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ். நான் லாஜிக்கல் ஆப்ரேட்டருக்கு எனக்கு ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் பிஒய் கொடுத்துருங்க, சேவ் ஆகிடும். இப்போ மோர் தென் ஒன் இன்புட் வித்தின் சிங்கிள் லைனில் நான் கெட் பண்ண போகிறேன். அதனால் அதுக்கு ஈவல் ஃபங்க்ஷன் தென் யூசர் இன்புட்டாக கெட் பண்ணுறதுனால இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? என்டர் தி வேல்யூஸ் ஆஃப் A, B and C. Okay. Then directly நான் print function நான் இங்கே calculate பண்ண போறேன். First and comma A greater than B and A greater than C. ஓகேங்களா? இப்போ A, B விடவும் C விடவும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? Then print R. R பார்த்தீங்கன்னா இப்போ வந்து B செக் பண்ணால் B greater than A or B greater than C. இப்போ B வந்து A விட அதிகமாக இருக்கலாம், C விட அதிகமாக இருக்கலாம், இல்லை ரெண்டு வேரியபிள் A C விடவும் அதிகமாக இருக்கலாம். Then print நாட் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் சைடு தான் யூஸ் பண்ணுவோம். இன்சைடில் ஆர் அப்படின்னா அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ C வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். C greater than A and யூஸ் பண்ண போகிறேன். C greater than B. ஓகேங்களா? இப்போ C A விடவும் B விடவும் அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். F5 ரன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A வேல்யூ 100 கொடுக்குறேன், B வேல்யூ 200 and then C வேல்யூ 300. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கு வந்து ஃபால்ஸ். இப்போ A greater than B, இப்போ A greater than B and A greater than C. இப்போ A பார்த்தீங்கன்னா B விடவும் அதிகமாக இல்லை, as well as C விடவும் அதிகமாக இல்லை. இங்கே ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னாலே ஃபால்ஸ் தான். ஆனால் இங்கே ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? ஃபால்ஸ். தென் B பாருங்க, செகண்ட் ஆர் பாருங்க. ஆர் பார்த்தீங்கன்னா B வந்து 200, A விட அதிகமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே. செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ். ஆனால் இங்கே அட்லீஸ்ட் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் உங்களுக்கு ட்ரூ தான். அதனால உங்களுக்கு ட்ரூன்னு வந்திருக்கு ஆருக்கு. ஓகேங்களா? நாட் பாருங்க. நாட் பார்த்தீங்கன்னா இப்போ C வந்துட்டு A விடவும் B விடவும் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் இங்கே அதிகமாக இருக்கு, அதனால உங்களுக்கு ஃபால்ஸ். ஓகேங்களா? இப்போ இன்னொரு டைம் நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நான் A வேல்யூ 500, B வேல்யூ 300, C வேல்யூ 100 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுமே ட்ரூவாக இருக்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா B C விட அதிகமாக இருக்கு, அதனால ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணனால உங்களுக்கு ட்ரூ.
இப்போ பி பார்த்தீங்கன்னா ஏ விட அதிகமா இல்லை, ஃபால்ஸ் ஆயிடுச்சு. பட் சியை விட அதிகமா இருக்கு. செகண்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால, ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே ட்ரூ இல்லைங்களா, நாட் ட்ரூ. இப்போ சி பார்த்தீங்கன்னா நாட் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ பியை விட அதிகமா இல்லை, அப்போ கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? டெஃபினட்டா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.